Time 9:06 AM. Day 46. நேற்று ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் தேர்ஸ்டே முடிச்சுட்டு ஃப்ரைடேயும் சரியாக தூங்கலை. செம்ம டயர்டாக இருந்துச்சு, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. செம்ம டயர்டுன்னு சொல்ல முடியாது, பட் நல்ல வேலை ஆல்மோஸ்ட் எல்லாம் பேக் பண்ணிட்டேன். தோசை 2 தோசை சாப்பிட்டேன், 2 தோசை பேக்கும் பண்ணேன். அப்புறம் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு ஆஃபீஸ் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு நின்று பக்கத்து வீட்டில் அப்பார்ட்மெண்ட் செக்ரட்டரி கிட்ட இது மெயின்டெனன்ஸ் அமௌண்ட்டு கொடுத்தேன். நேற்று ரோபி ஷர்ட்டு தான் போட்டேன். வேறு என்னாச்சு, ரொம்ப டயர்டாக இருந்துச்சா, ஃபேஸே ரொம்ப டல்லான மாதிரி எனக்கே தோணி இருந்துச்சு. ஃபுல் பாடி பெயின், ஹிப்பு, பேக்கு, பட்டக்ஸு, கால் எல்லாமே பெயின். ஏதோ 20 பேர் வந்து போட்ட மாதிரி அந்த அளவுக்கு பெயின். ஏதோ ஒரு இதில் ஆஃபீஸ் போனேன். ஆஃபீஸ் போயிட்டு கொஞ்சம் வேலை இருந்துச்சு பண்ணேன். ஆல்ரெடி லேட் ஆச்சு, கேபு கிடைக்கல டைமுக்கு. 3:30 என்னமோ தான் போனேன், ரீச் ஆன ஆஃபீஸ்க்கு. அதுக்கப்புறம் கேபில் போயிட்டுருக்கும்போது ஆஷிக் கால் பண்ணிகிட்டே இருந்தான். ஆஷிக் வந்து என்னோடய கசின், சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி. லைக் நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணேன். என் வாழ்க்கையிலே நான் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ண பர்சன் தான் ஆஷிக். என்ன ஒரு 11 இயர்ஸ் லவ் பண்ணியிருப்பான். அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, 2 குழந்தைங்க இருக்காங்க. ஃபஸ்ட்டு பையன், செகண்டு பொண்ணு. நான் அவங்க குழந்தைங்கள நான் பார்த்ததே இல்லை. வீடியோ காலில் நேற்று ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். செம்மையாக பேசினாங்க 2 குழந்தைங்களும். ஒருத்தருக்கு வந்து 4 வயசு, பொண்ணுக்கு 3 வயசுன்னு நினைக்கிறேன். பையன்லாம் எனக்கு என்ன லவ்னு சிம்பிள் கையில் காட்டுறான், கொரியன் லவ் காட்டுறான், லவ் யூ சொல்கிறான், மிஸ் யூ சொல்கிறான். நான் சொன்னேன், இது உன் பையனே தான் கன்ஃபார்ம் அப்படின்னு. பொண்ணும் மிஸ் யூ எல்லாம் சொன்னாங்க, ஃப்ளைங் கிஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஆக்சுவலி அவங்கள இன்றைக்கி பார்க்க வேண்டியது, பட் ஃபோன் எடுக்கலை, அதனால் பார்க்க முடியல. பார்த்துருந்தா ஐஸ்கிரீம், சாக்லேட் ஏதாவது வாங்கி கொடுத்துருப்பேன். நான் கேட்டேன் என்ன பிடிக்கும்னு. சாக்லேட் ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னாங்க. அப்புறம் அவங்க நான் யாருன்னு அவன்கிட்ட கேட்டாங்க. ஃபஸ்ட்டு ஃபாசி அக்கான்னா, அப்புறம் சித்தின்னா, அப்புறம் அவங்களே என்னை அம்மான்னு சொன்னாங்க. இது எப்படியாவது அவங்க ஒய்ஃப் இது கேட்டால் அவ்வளோதான், சமாதி தான் எல்லாருக்கும் அப்படின்னு நினச்சேன். அவ்வளோ டயர்டாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட பேசினப்போ கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போயிட்டு சந்துக்கிட்ட பேசி பிரேக் போனோம். ஆக்சுவலி எனக்கு ஏதோ சிக்கன் பாப்கார்ன் சாப்பிட்ணுன்னு ஒரு கிரேவிங்ஸ் இருந்துச்சு. நான் ஆக்சுவலி மீட்டு தான் மைண்டில் இருந்துச்சு. ஆனால் சந்து வந்து கேஎஃப்சியில் ஆர்டர் பண்ணிட்டாரு. அது அவ்வளோ நல்லாலாம் இல்லை. நீட்டில் சூப்பராக இருந்திருக்கும் நினச்சேன் அது. அதுக்கப்புறம் பிரேக்கில் டீ குடித்தேன். அப்புறம் மேலே வந்தோம். நேற்று எல்லோரும் சொன்னாங்க ரொம்ப உடம்பு கம்மியான மாதிரி இருக்குது, வயசும் ரொம்ப கம்மியான மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 25 வயசு மாதிரி தான் இருக்குதுன்னு யார் சொன்னா? சாகித்யம் சொன்னான்னு நினைக்கிறேன். உடம்பு ரொம்ப கம்மியான மாதிரி இருக்குன்னு. ரோபி நிறைய தடவை ஃபோன் பண்ணான், நான் எடுக்கலை. எடுத்துகிட்டு சரவணுக்கு தான் கொடுத்தேன். எனக்கு பேசணுன்னே இல்லை, ரொம்ப மைண்ட் ஃபக் கொடுக்குறா. பேசினா லைக் கொஞ்சம் நல்லா பேசுகிறா, அப்புறம் மைண்ட் ஃபக் கொடுக்குறா. ஸோ நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே இருந்துட்டேன். ஸ்ரவன் வந்து என் காண்டாக்ட் வந்து எக்ஸப்ஷனல் பிளேயர்னு சேவ் பண்ணியிருக்காங்க. சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அவர் என்னை கலாய்க்கிறாருன்னு நினச்சேன், பட் அவர் சீரியஸாக தான் சேவ் பண்ணாருன்னு சொன்னார்.
வேறு என்ன நடந்துச்சு? நைட்டு சிவாவும் கார்த்திகாவும் இங்கே என்னோடய ப்ளேஸுக்கு வந்தாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன். அவங்களும் நானும் சரும் எப்படியோ அந்த மாதிரி பேசுகிறாங்க. செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. நிறைய நேரம் பேசினோம். இப்போது பாதி பேசுனதெல்லாம் மறந்துடுச்சு. பட் நிறைய சிரித்தோம். அப்புறம் கப்ரியல் மேட்னு ஒரு பையன்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் நேற்று. லைக் பட்டி 1-to-1 பட்டி ப்ரோக்ராமில் நான் தான் அவங்களோட சீனியர் பட்டி. ஆஃபீஸ் எப்படி, ப்ரைட் எப்படி, கல்ச்சர் எல்லாம் வந்து தெரிவிக்க எனக்கு அவங்க தான் அசைன் பண்ணியிருந்தாங்க. அவங்க பிரசீலில் இருக்காங்க. அவங்கக்கிட்ட பேசினேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட்ல லைக் 9:54 என்னமோ தான் நான் வந்து என் மேனேஜர்கிட்ட மெசேஜ் அனுப்பினேன். 10 மணிக்கு பெர்மிஷன் வேணும் அப்படின்னு. அவர் ஓகேன்னு சொல்லிட்டாரு. நல்ல வேலை. அதுக்கப்புறம் சரு வரல. சந்து தான் என்ன வண்டியில் கியா ஷோரூம் முன்னாடி ட்ராப் பண்ணாங்க. செமையாக இருந்துச்சு. நாங்கள் கியா ஷோரூம் ஃப்ரெண்டில் உட்கார மாதிரி ஒரு இடம் இருக்குது. பேக்கெல்லாம் வச்சு உட்காரும்போது என்ன அந்த படத்துக்கு பேர், அதாவது பிரியும் வரையோ இல்லை அந்த மாதிரி ஏதோ ஒரு படம், பிரசாந்தன் ஷாலினி, அதில் அவங்க ஓடி போகும்போது எப்படி உட்காருவாங்க அந்த மாதிரி தான் நாங்கள் உட்காந்துட்டு இருந்தோம். அங்கே உட்காந்துட்டு சருவை கால் பண்ணேன். தீனாவும் இருந்தாங்க. கால் பண்ணிவிட்டு நாங்கள் ஓடி போகிறோம் அப்படின்லாம் சொல்லி ஃபன் பண்ணிகிட்ருந்தோம். அப்புறம் சரி உட்காந்துட்டேன். செம்ம டயர்டாக இருந்துச்சா, பாட்டுக்கிட்ட அப்படியே தூங்கிட்டேன். ஆக்சுவலி நான் ஏறும்போது பக்கத்தில் ஒரு பொண்ணு படுத்துட்டு இருந்துச்சு. நான் ஏறும்போதே ஸ்மைல் பண்ணாங்க. த்ரூ அவுட் த ஜேர்னி அவ்வளோ நேரம் என்னை இடிச்சிருப்பாங்க. இல்லை அவங்களுக்கு என்னை தொட்டு தூங்கணுமான்னு எனக்கு தெரியலை. ரொம்ப பக்கத்தில் வந்து லைக் அவங்களுக்கு தெரியுது என்னை தொட்டுட்டு தான் தூங்குறாங்கன்னு. பட் வேணும்னே பண்ணுறாங்களான்னு தெரியலை. பஸ்ஸு ஒரு 2:30 எங்கேயோ ஸ்டாப் போட்டிருந்தாங்க. கீழே இறங்கி பிரேக்கு வாஷ்ரூம் எல்லாம் போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு மேலே வரேன். செம்மையாக படுத்துருந்தாங்க. கல்யாணி சாங்கில் அந்த கார்ட்டூன் உமன் படுக்கிற மாதிரி செம்ம பேக். ஃபேன் ஆஃப் ஹர் ஆஸ், சீரியஸ்லி வாவ்னு இருந்துச்சு. வாவ் மொமெண்ட் மறுபடியும். அதுக்கப்புறம் மறுபடியும் பாட்டுக்கிட்ட படுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, நான் கோயம்புத்தூர் வந்தேன், காந்திபுரம் வந்தேன். ஆஷிக்கு கால் பண்ண அவன் எடுக்கவே இல்லை. அப்புறம் நானே ரேப்பிடோ போட்டு வந்துட்டேன் அக்கா வீட்டுக்கு. ரேப்பிடோவும் அவரும் டீசெண்டாக இருந்தாங்க. ரொம்ப டார்ச்சர்லாம் பண்ணல. அவருக்கு நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 20 rupees அதிகமாக தான் கொடுத்தேன் பில்லு. அப்புறம் அக்கா வீட்டுக்கு வந்துட்டேன். அக்கா வீட்டுக்கு வந்தோடனே ஹக்கெல்லாம் பண்ணால் எனக்கு காஃபி கொடுத்தா, மேரிகோல்டு பிஸ்கட் கொடுத்தா. அப்புறம் காலில் நல்லா நகம் வளர்த்தி வச்சுருக்கேன். நான் வெட்டவே இல்லை. நெயில் பாலிஷ் மட்டும் லேயராக போடுவேன். அவள் கலாய்ச்சிட்டே இருந்தாள், பிறந்ததுலேருந்து நகமே வெட்டலையே நீ அப்படின்னு. அப்புறம் அக்கா தான் எனக்கு நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சுட்டு நெயில் பாலிஷ்லாம் எடுத்து கொடுத்தா. இனி ரெடி ஆகிட்டு பாலக்காடு வேறு போகணும். நிறைய பேசணும்னு இருந்துச்சு, பாதி மறந்துட்டேன். அவ்வளோதான். டே டன்.